ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பல்வேறு தாலுக்காவில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த தாலுக்காவில் அறிவிச்சிருக்கிறாங்க, என்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்கிறாங்க, அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை, எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம் போன்ற அனைத்து விவரங்களும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதோடு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய தாலுக்காவில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய தாலுக்காவை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் தமிழ் ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும். மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2025 அன்று உள்ளபடி பார்த்திங்கன்னா மினிமம் குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா 21 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்திங்கன்னா ஓசிக்கு அதாவது ஜிடிக்கு பார்த்திங்கன்னா 32 வயது, பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 39 வயது, எஸ்சி எஸ்டி டிடபிள்யூ ஸோ அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 42 வயது வந்து கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்ச வயது வரம்புடன் 10 ஆண்டுகள் கூடுதலாக கணக்கில் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினருக்கு பார்த்திங்கன்னா இதர வகுப்பினராக இருந்தால் 50 வயது, எஸ்டி எஸ்சிஏ எஸ்சி எம்பிசி டிஎன்சி பிசி பிசிஎம் பார்த்திங்கன்னா 55 வயது. இதர தகுதிகள் நிபந்தனைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டுங்களா? சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா வட்டத்தில் வந்து வசிப்பராக இருக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா தமிழில் பிழையின்றி எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா இருசக்கர மோட்டார் வாகன ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பின் வாகனம் ஓட்டும் திறன் கண்டறிய தனியார் தேர்வு நடத்தப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. மாறாக இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் இல்லையெனில் வாகனம் ஓட்டும் திறன் கண்டறிய தனியார் தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. பணி நியமனத்தின் போது உடல் தகுதி சான்று சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவை நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பார்த்திங்கன்னா உரிய ஆவணங்களுடன் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பார்த்திங்கன்னா நேரிலோ அப்படி இல்லைன்னா அஞ்சல் மூலமாகவோ பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைக்குள்ளே விண்ணப்பிக்கணும்னு பார்த்திங்கன்னா 20/10/2025 விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வாசித்தல் மற்றும் எழுதும் திறனறி தேர்விற்கு நேர்முக தேர்வுக்கு உரிய நாள் குறிப்பிட்ட விண்ணப்பங்களுக்கு கடிதம் வந்து தனியாக அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வாசித்தல், எழுதும் திறனறி தேர்வு, நேர்முக தேர்வு. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஜமுனா மரத்தூர் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எத்தனை வேகன்சின்னு பார்த்திங்கன்னா 10 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்திங்கன்னா இன்று முதலிருந்தே நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 6/10/2025 முதல் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 20/10/2025. வாசித்தல் மற்றும் எழுதும் திறனறி தேர்வு தனியாக கடிதம் மூலம் தெரிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா ரூபாய் 11,100 35,100 சம்பளம் வந்து தராங்க. எந்த வட்டம் பார்த்திங்கன்னா ஜமுனா மரத்தூர். எந்தெந்த வில்லேஜின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கோடமங்கலம், புதுப்பட்டு, ஏரியூர், செண்பகத்தோப்பு, மேல் சிப்பிலி, புளியங்குப்பம், கீழ்கணக்காவாயூர், சின்ன கீழ்பட்டு, தென்மலை, அத்திப்பட்டு, பெலாமரத்தூர், மொத்தம் 10 வில்லேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான சுற்றி விவரங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வட்டாட்சியர் அலுவலகம், தண்டராம்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ இங்கே எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 கிராம உதவியாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. நேரடி நியமனம் மூலம் நிறுவப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான
கிராமம் வந்து கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கிராமன்றது கொடுத்துருக்காங்க. ஆத்திப்பாடி, கொழுந்தம்பட்டு, அக்கரம்பட்டி, ராயாண்டபுரம், மேல் முத்தனூர், பெருந்துறைப்பட்டு, மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 வில்லேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான இனசுழற்சி விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான இதர தகுதிகள் நிபந்தனைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. தண்டராம்பட்டு வட்டத்தில் வசிப்பவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வும் போது பார்த்தீங்கன்னா சான்றுகள் சரிபார்ப்பின் போது அசல் சான்றுகள் ஆவணங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 20/10/2025க்குள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, வெம்பாக்கம் வட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 கிராம உதவியாளர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. வந்தவாசி வட்டத்தில் பார்த்தீங்கன்னா 9 கிராம உதவியாளர் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து பார்த்துக்கங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் தான் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்பணி நியமனத்திற்கான 10/7/2025 அன்று வெளியிடப்பட்ட அறிவிக்கை எண் A5/47/2025 படி ஏற்கனவே விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதால் அவர்கள் மீண்டும் தற்போது விண்ணப்பிக்க தேவையில்லை. மீண்டும் அவர்கள் வந்து விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.